இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்ரா, என்ன ஆச்சு? எங்க போலான்னு கிளம்பிட்ட? இவனுக்கு கிட்ட எப்படி மாட்டின? எப்படியாவது நான் கல்யாணத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு வீட்டை விட்டு கிளம்பினேங்கா. எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம கோவில்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் என் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட போனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியும். சரி, அவங்க கிட்ட போலான்னு முடிவு பண்ணி கிளம்பினப்பதான் நான் இவங்கள கோவில்ல பார்த்தேன். கோவில்ல வச்சு பாக்குறப்போ ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் கோயம்புத்தூர் தான் போறேன், நானே உன்னை உன் டீச்சர் கிட்ட கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னாங்க. அத நம்பிதான் நான் அவங்க கூட கிளம்பினேன். ஆனா கார்ல ஏறின அப்புறம் தான் அவங்க பொண்ணை கடத்துற கேங்னு எனக்கு தெரிஞ்சது. சரி, இங்க பாரு. ஒருவேளை நீ இவனுங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உங்க அப்பா உன்னை தேடாமல இருப்பாரு. கண்டிப்பா 2 நாள்ல நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு திரும்ப உன்னை கொண்டு வந்துருவாங்க. இங்க பாரு, அதனால இந்த வீட்டை விட்டு போற எண்ணத்தை இதோட விட்டுரு. உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறத நீ அந்த வீட்டுல இருந்துதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒருவேளை நாங்க உன்னை கண்டுபிடிக்கலனா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாரு. சித்ரா, அதனால திரும்பவும் இந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்காத. என்ன, உனக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்காது, சரியா? இப்போ நீ என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா அவங்க பாத்துட்டு போகட்டும். அதுக்காக கல்யாணம் நடந்துரும்னு ஆயிடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம், சரியா? சரி. சித்ரா வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்படியா? சரி, நீங்கள் 2 பேரும் ஆட்டோவில் வாங்க, நான் பின்னாடியே வண்டியில் வரேன். வா சித்ரா. ஹலோ, கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வையன், அவனை கத்தியாலே கொத்திருப்பான். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் காப்பாற்றிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ரிஸ்க் எடுத்து உன் கைய பிடிச்சி இழுக்காம இருந்திருந்தா லாரில அடிபட்டு என்ன ஆயிருப்பனே தெரியாது. அதுக்கு நீ தேங்க்ஸ் சொன்னியா? யாரா நமக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குறான்.